ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் குயின் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டில் திருப்பூரில் தான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமானவங்களுக்கு பிறந்த நாள். அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒன்றா இருக்கோம். இன்றைக்கி டே செம்ம ஹாப்பியாக போணுச்சு. யாருக்கு பர்த்டேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், இன்றைக்கி டே எங்களோட லைஃப்பில் எப்படியெல்லாம் போணுச்சு, ஃபேமிலியாக மீட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த டேங்கிறதையும் கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல் வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருக்கு பர்த்டே அப்படின்னா, இந்த ப்ரௌன் கலரில் சாரீ கட்டியிருக்காங்களே எங்கள் பாட்டி, இவங்களுக்கு தான் பிறந்த நாள். இவங்க எங்கள் அம்மாவோட பெரியம்மா, பக்கத்தில் இருக்கவங்க தான் எங்கள் அம்மாவோட அம்மா. இவங்க எங்கள் பாட்டிக்கு பார்த்திங்கன்னா 81வது பிறந்த நாள் நடக்குது. ரொம்ப செம ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி டே வந்து எல்லோரும் மீட் பண்ணதே செம ஹாப்பி. ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 தங்கச்சி மட்டும் தான் மிஸ்ஸிங் இன்றைக்கி டே. நாங்கள் அப்படியே சீட்டு கட்டலாம் விளையாண்டுட்டு ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, இவங்களாம் சகலைங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க, பொண்ணுங்க. அவங்களுக்கு பிறந்தது 2 பொம்பளை பிள்ளைங்க தான். இன்றைக்கி டே செம்ம ஹாப்பியாக போணுச்சு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அண்ணன் தான். அந்த மெரூன் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது தான் எங்கள் அண்ணன். நானும் 2 கார்டு வரல போட முடியுது. பக்கத்தில் வந்துட்டு கார்டு காட்டினா போட முடியும். கார்டு காட்டினா போடுறேன். அது ரம்மி. போட்டு பாரு. போட்டு பாக்குறதா அந்த கார்டு தான் உனக்கு எது செட் ஆகுதோ எடுத்துக்கோ. வச்சுட்டு போ. இல்ல உனக்கு எது செட் ஆகுதோ கீழே உள்ள கார்டு எடுத்து வச்சு வந்துருக்கு பாரு. இதெல்லாம் இல்ல, இதுலதான் இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. ஒரு முக்கியமான ஆள் வந்து பரிமாறி இருப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா, பிஃபோர் கொரோனா வரைக்கும் சீட்டு கட்டினாலே பயம். அப்பா வந்து அப்படியே பண்ணுவாங்க. அதை நாங்கள் பார்த்ததே இல்லை. பார்த்தாலே பயம்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம், கொரோனாவில் தான் வீட்டில் இருந்தப்போ நாங்கள் எங்கள் அக்கா எல்லாம் வந்து இது பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டு பழகணும். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக சும்மா விளையாண்டு போயிருக்காது. இது மாதிரி எல்லாம் ஒன்றா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு லைஃப்பில். டே வந்து நாங்களாம் மீட் பண்ணுறதுனால எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா லாஸ்ட்டாக வந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு, ஃபஸ்ட் டைம் எங்கள் பாட்டி கேக்கு வெட்டுறாங்க 81வது வயசில். கேக்கெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் செலிப்ரேஷனாக முடிஞ்சு வழக்கம் போல் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான ஆளை பரிமாறி இருப்பாங்க. அது வீடியோட எண்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ரீகலெக்ட் பண்ணிவிட்டு பழைய மெமரிஸ்லாம். இன்றைக்கி டே செம்ம ஹாப்பியாக போணுச்சு. உங்களுக்கு டே எப்படி போகுங்கிறத சொல்லுங்கள். நம்ம ஃபேமிலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கூட பிறந்தது ஃபுல்லாக 3 அக்கா தங்கச்சி தான். மொத்தம் எங்கள் அம்மாவோட சேர்த்து 4 பேர். இந்த பாட்டி இருக்காங்களே எங்கள் அம்மாவோட பெரியம்மா, இவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அதான் எங்கள் மாமா. எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருந்தாங்களா அவங்க. இவங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். எப்படின்னா எங்கள் அம்மா கூட இருக்க அவங்க சகலைங்க, அவங்களும் ஒத்துமையாக இருந்துட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான். வீட்டுக்கு 2 பேர், ஒரே ஒரு அண்ணன் தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாங்களும் எல்லாம் இப்போ ஒத்துமையாக தான் இருக்கோம் பக்கத்தில். இதே மாதிரி தான் லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறோம்.
உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், உங்கள் ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்கும், நாளைக்கு கிழமைலாம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள். முடிஞ்சிட்டு லாஸ்ட்டாக உட்காந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்ப எல்லோரும் உட்காந்து பேசுவோம். பழைய ஃபோட்டோலாம் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் எங்களோட லைஃப் போகும். மேலும் நம்ம லைஃப்பில் இருக்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நிச்சயம் பண்ணுவோம் ஜூலியா.